அனைவருக்கும் வணக்கம். இப்போ நான் வந்துட்டு இந்த ஆயுஷ்மான் பாரத்துக்கு வந்துட்டு பிஎம்ஜேஒய்க்கு எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அந்த லிங்க்கில் போயிடுங்க. pmjoy.nha.gov.in அந்த வெப்சைட்டில் போயிட்டு அதில் வந்துட்டு ஆப்ரேட்டர் செலக்ட் பண்ணுங்கள். லொக்கேஷன் வந்து அளவு கொடுத்துட்டு ஆப்ரேட்டர் செலக்ட் பண்ணிங்கன்னா சிஎஸ்சி லாகின் கேட்கும். சரிங்களா? சிஎஸ்சி லாகினை கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஐடி பாஸ்வேர்ட் போட்டு கேப்சா டைப் பண்ணிவிடுங்க. கேப்சா டைப் பண்ணிட்டீங்கன்னா உள்ளே லாகின் ஆகிடும். உள்ளே லாகின் ஆனோடனே ஓடிபி கேட்டுச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி ஆக்டிவேட்டில் இருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி வந்துச்சுன்னா உங்களுக்கு ஆக்டிவேட் இல்லைன்னு அர்த்தம். ஆக்டிவேட் இல்லைன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு போகும். அடுத்த ஸ்டேஜில் வந்து உங்களோட ஆதார் நம்பர் கேட்கும். இந்த ஆதார் நம்பரை வந்து இங்கே டைப் பண்ணிவிடுங்க. டைப் பண்ணிவிட்டு வேலிடேட் கொடுத்தீங்க அப்படின்னா வேலிடேட் ஆகிடும். வேலிடேட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் கேஒய்சி 2 மூலிமா பண்ணிக்கலாம். ஓடிபி பண்ணிக்கலாம், ஃபிங்கர் பிரிண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஓடிபி கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த கன்சென்ட் வந்துட்டு டிக் பண்ணி அளவு கொடுத்துருங்க. அளவு கொடுத்துட்டிங்கன்னா ஓடிபி ஆதார் லிங்க்டு ஃபோன் நம்பருக்கு ஓடிபி போகும். அதாவது விஎல்ஏயோட ஆதார் லிங்க்டு ஃபோன் நம்பருக்கு ஓடிபி போகும். அந்த ஓடிபி இதில் என்ட்ரி பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அது ஓடிபி போட்டோடனே வெரிஃபை ஆகிட்டு உள்ளே வந்துருச்சு. உள்ளே வந்தோடனே அவரோட மேனிட்டரி டீட்டெயிலாம் ஃபில் பண்ணணும். அவர் மேனிட்டரி டீட்டெயில் அதே எடுத்துக்குது. சரிங்களா? இப்போ கரண்ட் அட்ரஸ்ஸு சேம் அட்ரஸ் அப்படின்னு கொடுத்துருக்கணும். அது அப்படியே டிக் ஆகிக்கும். சரிங்களா? டிக் ஆனதுக்கப்புறம் மெயில் மட்டும் வெரிஃபை பண்ணணும். மெயில் ஐடி மட்டும் நீங்கள் வெரிஃபை பண்ணிவிடுங்க. ஆதார்லேருந்து எல்லா டேட்டா ரிட்ரீவ் ஆனதுக்கப்புறம் மெயில் ஐடி, ஃபோன் நம்பர் இதை 2 மட்டும் வெரிஃபை பண்ணுங்கள். மெயில் ஐடி ஃபஸ்ட்டு வெரிஃபை பண்ணுங்கள். மெயில் ஐடி வெரிஃபை பண்ணுங்க எப்படின்னா, இதுக்கு ஒரு லிங்க் வந்து இந்த கொடுத்துருக்கிற மெயிலுக்கு ஒரு லிங்க் போகும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி வெரிஃபைன்னு கொடுத்துருங்க. சரிங்களா? வெரிஃபைன்னு கொடுத்துட்டோன்னா ஓப்பன் ஆகிடும். இப்போ உங்கள் அவரோட மெயிலுக்கு வந்துட்டு ஒரு மெயில் உங்களோட மெயிலுக்கு வந்து ஒரு மெயில் வந்திருக்கும். பிஎம்ஜே ஆக்டிவேஷன் சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், இந்த லிங்க் வந்திருக்கு. இதுக்குள்ளே போயிட்டு லிங்க் ஒன்று இருக்கும், வெரிஃபை லிங்க்னு வரும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா வெரிஃபை சக்ஸஸ்ஃபுல்லுன்னு இதுலேயே கங்க்ராச்சுலேஷன் காட்டிடும். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இதில் போயிட்டு மொபைல் நம்பர் கொடுத்து வெரிஃபை கொடுத்தீங்கன்னா ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி போட்டுருங்க. ஓடிபி போட்டதுக்கப்புறம் இதில் வந்து பேரண்ட் என்டிட்டின்னு இருக்குது. இதில் வந்துட்டு என்ன பண்ணணும்னா எஸ்ஹெச்ஏ தமிழ்நாடுன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? எஸ்ஹெச்ஏ தமிழ்நாடு அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு என்டிட்டி டைப்பு நம்ம வந்து கார்டு கிரியேஷன் தான் பண்ணுறோம். கார்டு ப்ராசஸ் ஏஜென்சி இல்லை. நம்ம கார்டு கிரியேஷனுக்கான வேலையை தான் பண்ணுறோம். சரிங்களா? கார்டு கிரியேஷன் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு என்டிட்டி வந்து சிஎஸ்சி கொடுத்துருங்க. சிஎஸ்சி கொடுத்துட்டு சிஎஸ்சி ஐடி உங்களோட ஐடினா உங்களோட ஐடி தான் போடணும். ஐடி மாற்றி ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா எல்லா டீட்டெயிலும் தவறுதலாக போய் வேறு ஒருத்தரில் பண்ணி சேவ் ஆகிடும். அப்புறம் அதுக்கான பேமெண்ட் உங்களுக்கு வராது. உங்கள் சிஎஸ்சி ஐடி என்னவோ அதை தான் நீங்கள் இங்கே கொடுக்கணும். சரிங்களா? உங்கள் சிஎஸ்சி ஐடி இங்கே டைப் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு ரோல் வந்துட்டு ஆப்ரேட்டர் பிஎஸ்ஐ கொடுத்துட்டு அப்ளிகேஷன் வந்து பிஎஸ்ஐ கொடுத்துட்டு அந்த கோடு இருக்குது. நம்ம இந்த அட்மின் கோடுன்னு ஒன்று இருக்குது. அந்த அட்மின் கோடு வந்து இங்கே கொடுக்குறோம், பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், அந்த மெயில் வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துருச்சு. மெயில் சக்ஸஸ்ஃபுல்னு வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் ஃபோன் நம்பர் வெரிஃபிகேஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இந்த டீட்டெயிலாம் அடிக்கணும். சரிங்களா? இப்போ அடித்து முடிச்சுட்டு அட்மின் கோடு நான் கொடுத்துட்டேன். இந்த அட்மின் கோடு வந்து டிஎம் உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. அந்த அட்மின் கோடு யூஸ் பண்ணி நீங்கள் ஆட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கே ஆட் ஆகிடும். இப்போ வந்து ஒரு பாஸ்வேர்டு ஒன்று செட் பண்ண சொல்லும். பாஸ்வேர்டு நீங்கள் எது வேணாலும் செட் பண்ணிக்கோங்க. யூசர் ஐடி ஒன்று செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு மணிகண்டன்னு போட்டுக்கோங்க. இல்லை உங்கள் சிஎஸ்சி ஐடியை நீங்கள் போட்டுக்கிட்டாலும் ஓகே. உங்கள் சிஎஸ்சி ஐடி இது போட முடியாது. உங்கள் பேர் அதுக்கப்புறம் ஒரு நம்பர் போட்டுக்கோங்க. அதே மாதிரி வந்து பாஸ்வேர்டு வந்து ஸ்பெஷல் கேரக்டர் அட்லீஸ்ட் 8 இதில் இருக்க பாருங்கள். இதில் இருக்கிற மாதிரி தான் போடணும். அட்லீஸ்ட் 8 கேரக்டர் இருக்கணும். ஒரு நம்பர் இருக்கணும். அதில் ஒரு அப்பர் கேஸ் இருக்கணும், ஒரு லோயர் கேஸ் இருக்கணும். ஸ்பெஷல் கேரக்டர் வந்து லாஸ்ட்டில் வரக்கூடாது, மிடில் வரணும். ஃபஸ்ட்லேயே லாஸ்ட்லேயே ஸ்பெஷல் கேரக்டர் போடக்கூடாது. சரிங்களா? சரிங்களா? அவரோட இது போட்டுட்டேன். மணி ஆட் 190 அந்த பாஸ்வேர்ட் போட்டாச்சு. இதே மாதிரி தான் நீங்கள் போடணும். அப்போ தான் வெரிஃபை ஆகும். ஸ்பெஷல் கேரக்டர் வந்து லாஸ்ட்டில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது, மிடில் தான் யூஸ் பண்ணணும். சரிங்களா? போட்டுட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா வெரிஃபை ஆகிடும். வெரிஃபை ஆனதுக்கப்புறம் நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ். ஏதாவது டவுட் இருந்தால் கூப்பிடுங்க. தேங்க்யூ.
இந்த ஐடி கிரியேஷன் வந்து இன்றைக்கி பண்ணிட்டீங்கன்னா நாளைக்கு காலைல அப்ரூவ் ஆகிடும். சரிங்களா? அப்ரூவ் ஆனதை நீங்கள் இந்த லிங்க்கில் போயிட்டு நீங்கள் ட்ராக் ஸ்டேட்டஸில் போய் செக் பண்ணிக்கலாம். திரும்ப லாகின் பண்ணிங்கன்னா அதுலேயே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? தேங்க்யூ. ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் இவ்வளோ தான். நன்றி.